நம்ம மதுரை மக்களுக்காக சென்னை ஷாப்பிங் சேல் போட்டிருக்காங்க. வெறும் 159 ரூபா தாங்க. எந்த பொருளை எடுத்தாலுமே 159 ரூபா. இந்த குட்டி குட்டி ஸ்டாண்டு, அழகான ஸ்டாண்டு எல்லாமே 159 ரூபா தாங்க. அதே மாதிரி பக்கெட்லாம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது 5 கிலோவிலேருந்து 25 கிலோ வரைக்குமே பக்கெட் இருந்துச்சு. அந்த துணி துவைக்கிற வாளி அது எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் காய்கறி கூடை, வெங்காய கூடை, அடுத்து வந்து சின்ன சின்ன ஸ்டாண்டு, அதாவது நம்ம கிளாஸ் ஐட்டம்லாம் வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் எனக்கு இடமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப கிச்சன் சின்னதாக இருக்கும்ல, அவங்களாம் இந்த மாதிரி எடுத்து வச்சோம் அப்படின்னா சின்ன இடமா இருந்தாலும் அழகாக வச்சுக்கலாம். அதே மாதிரி வெங்காய கூடை 3 லேயர் 4 லேயர் வரைக்குமே இருந்துச்சு. அப்புறம் வந்து சின்ன ஸ்டூலு கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோ வரைக்குமே வெயிட் தாங்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்புறம் அந்த பெரிய ஸ்டூலு நம்ம டைனிங் டேபிளுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். அப்புறம் முக்கியமாக டெய்லருக்கெல்லாம் வந்து தைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் வந்து வெங்காய சாப்பர் வந்து இது வந்து 3 பிளேடு உள்ளது. ஒரு 2-3 வெங்காயம் போட்டே தாராளமாக சாப் பண்ணிக்கிறலாம். அப்புறம் வந்து இது வந்து ஆயில் ஸ்ப்ரே ஒரு 100 ml பிடிக்கும். அப்புறம் வந்து பாத்திரம் வளர்க்குற இதெல்லாம் நான் ஆன்லைனில் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம பாத்திரம் விளக்கிடலாம். ஸ்ப்ரேயரும் இருக்குது. அதே மாதிரி ஆயில் வந்து லைட்டாக சாய்ச்சி ஊற்றிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது 2 in 1ன்ற மாதிரி இதே இருந்துச்சு. இது வந்து ஸ்ப்ரே மட்டும் இருந்துச்சு. அதில் வந்து நம்ம ஆயிலும் ஊற்றிக்கிடலாம், ஸ்ப்ரேவும் பண்ணிக்கிடலாம். ரெண்டுமே இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஆயிலெலாம் லீக் ஆகும் அப்படின்ற பயமும் இல்லை. ஏன்னா அதுக்குள்ளேயே சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து உளுந்த வடை சுடுறவங்களுக்கு சேஃபே வரல அப்படின்னா அந்த மிஷின் தாராளமாக வாங்கிக்கிறலாம். அதில் சுட்டு பார்த்தாத்தான் தெரியும் எப்படி வரும்னு. நானுமே நான் ஆன்லைனில் வாங்கணும்னு நினச்சது அது. அப்புறம் வந்து நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸு, வாழைக்காய் சிப்ஸு போடுறதுக்கெல்லாம் இந்த சாப்பர் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஜூஸரு, அதிலே வந்து டம்ளரும் வந்துடும். கரண்ட் இல்லாதப்போ ஜூஸ் போடணும் அப்படின்னா இந்த மிஷின் கரெக்டாக இருக்கும். கையில் சுற்றி ஈஸியாகவே போட்டுடலாம். எங்கேயாவது நம்ம போகிறோம் அப்படின்னா தாராளமாக பையில் எடுத்து வச்சே கொண்டு போயிடலாம். ஏன்னா அவ்வளோ வெயிட்டெல்லாம் கிடையாதுல, பையில் எடுத்து வச்சே கொண்டு போயிடலாம். அப்புறம் கேக் செய்கிறதுக்கு அடுத்து வந்து தாளிக்கிற கரண்டி நான்ஸ்டிக்லேயே இருந்துச்சு. கொஞ்சம் நல்ல கனமாகவே இருந்துச்சு. அடுத்து வந்து நம்ம கேக்கு ஐட்டம் செய்கிறதுக்கு நம்ம கேக்கு செய்கிறதே இல்லையா, அதை வச்சுருவோம் அப்படியே. அப்புறம் வந்து ஐஸ் கியூப் வைக்கிறதுக்கு அடுத்து வந்து ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டெல்லாம் நல்ல கனமாக இருந்துச்சு. நிஜமாக 159 ரூபாய்க்கு ஒர்த்தானதுன்னே நான் சொல்லுவேன். அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. நம்ம தோசைக்கல்லே வைக்கலான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ கனமாக இருந்துச்சு. ஒரு 2-3 தோசைக்கல் வச்சுட்டோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சூடாக வந்து பாத்திரம்லாம் வைக்கையில் இந்த ஸ்டாண்டு போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த டைல்ஸ் எல்லாம் வந்து கிராக் உழுகாமல் இருக்கும். அப்புறம் மரக்கரண்டிகள் 3 மரக்கரண்டி இருந்துச்சு. அப்புறம் கிரில் செய்கிறதுக்கு மீனும் சுட்டுக்கிறலாம், கிரில்லு, சப்பாத்தி. அப்புறம் வந்து ஃபேன் துடைக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்டிக்கு இருந்துச்சு. நான் வந்து எனக்கு ஃபேன் துடைக்கிறது தான் பெரிய வேலையாகவே இருக்கும். ஏன்னா எனக்கு எட்டவே எட்டாது. எப்போ பார்த்தாலும் மாமாவோட ஹெல்ப் தேவை. இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நானே ஃபேனை வந்து க்ளீன் பண்ணிடுவேன். அவ்வளோ ஹைட்டுக்கு இந்த கரெக்டாக இருக்குது பாருங்கள். லைட்டாக அப்படியே வளைச்சி விட்டுக்கிறலாம். எட்டலை அப்படின்றதுக்கெல்லாம் வேலை கிடையாது. நம்மளே எங்கே இருந்தாலும் க்ளீன் பண்ணி. சைக்கிளுக்கு காற்றடிக்கிறது, அப்புறம் வந்து அழுக்கு துணியெல்லாம் போட்டு வைக்கிற பக்கெட்டு, அப்புறம் வந்து கார்டனுக்கு தேவைப்பட்ட பக்கெட்டு, அப்புறம் டஸ்ட்பின்னெல்லாம் வந்து நம்ம கையே தொட வேணாங்க, அப்படியே லைட்டாக காலில் ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து ஹாட் பாக்ஸு. ஆனால் எந்த பொருளுமே வந்து ரொம்ப லேசுன்னே சொல்ல முடியலை. எல்லாமே கொஞ்சம் நல்ல கனமாகவே தான் இருந்துச்சு. சிங்கில் மாட்டிட்டு அப்படியே வந்து நம்ம கீரை இதுகள்லாம் அலசுறதுக்கும் தோதாக இருக்கும். அப்புறம் ஐஸ் கட்டி வைக்கிறதுக்கு, அப்புறம் வந்து பாத்திர ஸ்டாண்டு எல்லாமே வந்து நல்ல கனமாகவே இருந்துச்சு. அப்புறம் வந்து சிக்கன் சுடுறதுக்கு
சப்பாத்தியே சுட்டுக்கலாம் தாராளமாக. அப்புறம் கேரட் துருவுறது, நம்ம ஜூஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு அப்படியே காம்போ ஆஃபர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது செட்டோடு இருக்கும் அப்படியே. அடுத்து வந்து கத்தி, ஒவ்வொரு கத்தியுமே நல்ல பெரிய பெரிய கத்தியெல்லாம் இருந்துச்சு, சின்ன கத்தியிலேருந்து பெரிய கத்தி வரைக்குமே. அப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த கட்டரு, எலக்ட்ரிக்கல் ஃபுல்லாக அந்த இது இருந்துச்சு. அப்புறம் பசங்களுக்கு வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸு அதெல்லாம் அப்படியே செட்டோடையே இருந்துச்சு. கத்தியெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல பெரிய கத்தி, சின்ன கத்தி, நம்ம கோழி முழு கோழியெல்லாம் வந்து கீறுறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் லைட்டு தான் நிறைய காமிச்சாங்க. எல்இடி லைட்டு, பேட்ரியில் போடுற மாதிரி, அப்புறம் சோலார்லேயுமே இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. நல்ல பவர்ஃபுல். இப்போ நீங்கள் யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். அந்த சுவிட்சு தொட்டாலே கை வச்சாலே போதும் லைட் எரியுது அப்படின்ற மாதிரி தான் காமிச்சாங்க. பல்ப் ஐட்டந்தே நிறைய இருந்துச்சு. அப்புறம் சுவிட்சு பாக்ஸு, மெயின் வீட்டுக்கு வந்து சுவிட்சு பாக்ஸ் தான் தேவை. ஏன்னா இப்போ எல்லார் வீட்லேயுமே ஒரு 10 செல்ஃபோன் பக்கத்துலேயே இருக்குது. உன்னோடது சார்ஜ் ஏறணுமா, என்னோடது சார்ஜ் ஏறணுமான்ற மாதிரி. அதனால் சார்ஜருமே நிறைய இருந்துச்சு. அப்புறம் அந்த பழைய மாடல் சார்ஜருமே இருந்துச்சு ரவுண்டு ஷேப்பில். அப்புறம் குட்டி குட்டி ஃபேனு, இதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நம்ம கிச்சனில் வேலை செய்யலை பயங்கரமாக வேர்க்கும். இங்கே ஒரு ஃபேன் இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப குட்டியாகவும் இருந்துச்சு. அதிலே வந்து டார்ச் லைட்டுமே இருந்துச்சு. இதுலெல்லாம் காற்று வருமா அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் உண்மையிலே காற்று சூப்பராக வந்துச்சு. அப்புறம் இது வந்து அரிக்கன் லைட்டு, நம்ம சீமை தண்ணி யூஸ் பண்ணுவோம்ல, இது வந்து இப்போ சார்ஜ் போடுற மாதிரியே இருக்குது. பழசு மாறாமல் வச்சுக்கிறலாம் அப்படின்னா தாராளமாக இந்த லைட்லாம் வாங்கலாம். நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறது தானே, தாராளமாக வாங்கி வச்சுக்கிறலாம். ஏன்னா இது பழைய ஞாபகங்கள்லாம் வரும்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போல்லாம் இந்த லைட்டு யார் வீட்லேயுமே கிடையாது. அப்புறம் சுவிட்சு பாக்ஸு, எல்லார் வீட்லேயுமே சுவிட்சு பாக்ஸு தான் நிறைய வேணும். ஏன்னா எல்லார் வீட்லேயுமே இப்போ செல்லுதே அதிகம். நிறைய வீட்டில் வந்து அந்த பழைய மாடலில் கட்டின வீட்லலாம் வந்து சுவிட்சு கம்மியாக தான் இருக்கும். அதாவது சார்ஜ் போடுறதா இருந்தாலும் சரி, மிக்சி கிரைண்டர் போடுறதா இருந்தாலும் சரி, ஒரே சுவிட்சு இருக்கும், ஒரே பிளக் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் வாங்கி வச்சுக்கிறலாம். அதே மாதிரி அந்த குட்டி குட்டி ஃபேனுமே 3 ஐட்டம் காமிச்சாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காரில் போகையிலலாம் ஃபேன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக அந்த குட்டி இதை வாங்கி வச்சுக்கலாம் ஃபேனு. ஆனால் எல்லா பொருளுக்குமே வந்து இப்போ சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்துருச்சு. பேட்ரின்றது இப்போ வர வர கம்மியாக தான் இருக்குது. எல்லாத்துக்குமே சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து செராமிக் ஐட்டம். இந்த கப்பு தட்டோடு சேர்த்து 159 ரூபா தான். அப்புறம் இந்த தட்டு 6 பிளேட்டு அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க, காம்போ ஆஃபராக கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 3 தட்டு கொடுத்துருந்தாங்க, ஸ்பூனு, அப்புறம் சில்வர் பாத்திரம்லாம் வந்து நல்ல வெயிட்டாகவே இருந்துச்சு. நான் கூட ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அப்படியெல்லாம் இல்லை, நல்ல ஓரளவு கனமாகவே இருந்துச்சு. நம்ம தேடி தேடி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சில பொருள்லாம் வாங்கணும்னு கண்டிப்பாக நினச்சிருப்போம். இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து வெயிட்டை பார்த்து எடுத்துக்கிறலாம். டிஃபன் பாக்ஸு, தூக்குவாளி, வாளி இதெல்லாம் வந்து நல்லா ஹைட்டாக இருந்தனால கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த சின்ன சின்ன வாளியெல்லாம் கொஞ்சம் நல்லா கனமாகவே இருந்துச்சு. இப்போ தோட்டத்துல எல்லாம் வேலை பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி வாளி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கஞ்சியோடு கொண்டு போகிற சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த 3 அடுக்கு டிஃபனு, இந்த டிஃபன்லாம் நல்ல பெரிய டிஃபனாக இருந்துச்சு, நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு. அதான் ஒரு சில பொருள்லாம் நம்ம தேடி தேடி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தரமாக இருக்கும். டிஃபன் பாக்ஸே நிறைய இருந்துச்சு, 1 அடுக்கு, 2 அடுக்கு, 3 அடுக்கு. அப்புறம் இந்த பெரிய கப்பு, டீ ஆத்துற கப்பு, இதுவுமே நல்ல வெயிட்டாக தான் இருந்துச்சு.
சில்வர் உண்டியல், அப்புறம் வந்து சில்வர் ஆயில் கேனு. இதில் வந்து லைட்டாக வாய் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நானுமே எடுத்திருந்திருப்பேன். இது வந்து லைட்டாக அந்த இது இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் வந்து நல்லா இருந்துச்சு. இதுவுமே நல்ல கனமாக தான் இருந்துச்சு. அப்புறம் குட்டி குட்டி சம்படை மாதிரி இதெல்லாம் வந்து அந்த பானை மாதிரி ரொம்ப ஓரளவுக்கு வந்து வெயிட் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த பொருளுமே இல்லை. நல்ல கனமாகவே தான் இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய பெரிய சட்டியாக இருக்கிறது மட்டும்தான் லைட் வெயிட்டாக இருந்துச்சு. சின்ன சின்ன தூக்குவாளி, இடியாப்பக்கட்டை, அப்புறம் வந்து அந்த குடம்லாம் வந்து பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம கடையில எல்லாம் போய் எடுத்தோம் அப்படின்னா குறைஞ்சது 250 ரூபா அந்த ரேட்டு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய பொருள் பூராமே லைட் வெயிட்டாக இருந்துச்சு. சின்ன சின்ன பொருள் பூராமே கொஞ்சம் கனமாகவே இது இருந்துச்சு. இதெல்லாம் கோயிலுக்கு வந்து பூ கூட கொண்டு போய்க்கிறலாம். அப்புறம் வந்து நம்ம பூரி சுடுற கரண்டி, அப்புறம் சந்தன கும்பா, பிளேட்டு, அப்புறம் வந்து பெரிய தாம்பூலம், ஃபேஷனு, அப்புறம் வந்து ஈயவட்டையில் எல்லா இதுவுமே இருந்துச்சு. நம்ம காப்படி போட்டு சாதம் வடிக்கிற மாதிரி, அப்புறம் அதுக்கு தக்கன குழம்பு சட்டி, ரொம்ப பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சின்ன சின்ன பொருள், அதாவது ஒரு 2 பேர்த்து 3 பேர்த்துக்கு தகுந்த மாதிரி சமைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து சும்மா அப்படியே லைட்டாக காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் இரும்பு கடாயில் வந்து சீசனிங் பண்ணியே கொண்டு வந்திருந்தாங்க. இரும்பு கடாயில் நல்ல வெயிட்டாகவே இருந்துச்சு. 150 ரூபாய்க்கு இது ஒர்த்து அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம கடையிலெல்லாம் போய் வாங்கினோம் அப்படின்னா குறைஞ்சது 300 ரூபா சொல்லுவாங்கல்ல. அப்புறம் தாளிக்கிற கரண்டி, இடிக்கல், ஆம்லெட் போடுறதுக்கு, அப்புறம் பணியாரக்கல்லாம் கைப்பிடியோடையே இருந்துச்சு. ஆனால் எல்லா இரும்பு பாத்திரமுமே வந்து சீசனிங் பண்ணிதே வச்சுருந்தாங்க. அப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம் தான் நிறைய இருந்துச்சு. குழந்தைகளுக்கு வந்து விளாட்ற மாதிரி நிறைய வந்து கேம்ஸு, நிறைய பொருள் இருந்துச்சு. ஜெஸ்ஸு, நிறைய குழந்தைகள்கிட்ட வந்து இந்த மாதிரி விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அதிகமாக ஃபோன் நோண்ட மாட்டாங்க. இப்போ எல்லார் வீட்லேயுமே குழந்தைய ஃபோனில் தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் விளையாட்டுலேயே ஆர்வம் காமிப்பாங்க. குட்டீஸை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்தந்த பொருள் தான் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணியே எடுத்துருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லா பொருளுமே. குட்டி குட்டிட பொம்மை, அப்புறம் வந்து ரிங்கு. இப்போ நாங்கள்லாம் வந்து சின்ன பிள்ளையில வந்து பரமபதம் அந்த மாதிரி ஆடுவோம். அப்புறம் நொண்டி, பல்லாங்குழி. இப்போ இருக்க எல்லா பிள்ளைகளுமே ஃபோன் தான் நோண்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி கேமு இதுகள்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. இதில் வந்து நம்ம குண்டு வந்து போட்டு அதில் விளாட்ற மாதிரி ஒரு கப்பில் போட்டோம் அப்படின்னா ஒரு 5 கப்புக்கு வந்து அதுவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் கொடுத்தா கண்டிப்பாக குட்டீஸ் வந்து விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க போட்டு போட்டு. குட்டீஸ்க்கு தான் நிறைய பொருள் இருந்துச்சு. நான் அப்படியே ஈவனாக காமிக்கிறேன், பார்த்துக்கிட்டே வாங்க. அப்புறம் ஸ்பைடர்மேன், அப்புறம் இந்த காரு, லாரி, பஸ்ஸு, அடுத்து வந்து ஜேசிபி. இது வந்து ரிங்கு, தூக்கி போட்டு விளாட்ற மாதிரி ரிங்கு. அப்புறம் இதுலேயே வந்து பொம்மையெல்லாம் நிறைய இருக்குது. ஸ்பைடர்மேனு, குட்டி சமைக்கிற மாதிரி அதுலேயுமே இருந்துச்சு. அப்புறம் பேட்டு, பால், டென்னிஸ் விளாட்ற மாதிரி.
அப்புறம் வந்து இந்த மனையெல்லாம் சூப்பராக இருந்துச்சு குட்டியாக. அப்புறம் வந்து வாட்சில் வந்து எல்லா டிசைனுமே இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம ஆணி அடிக்காமலே அப்படியே மாட்டிக்கிடலாம். ஸ்டிக்கர் வச்சு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே மாட்டிக்கிடலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப குட்டியாகவும் இருந்துச்சு. ரொம்ப இடத்த அடைக்காமல் வந்து போட்டுக்கிடலாம் தாராளமாக. அடுத்து பிள்ளையார் சாமி படத்துலேயே வந்து நிறைய இருந்துச்சு. நம்ம கிஃப்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி கூட வாங்கி தாராளமாக கொடுக்கலாம். சில்வர் கோட்டிங்லேயுமே இருந்துச்சு. அப்புறம் புத்தர், கிருஷ்ணர், ஷோகேஸில் வைக்கிற மாதிரி அழகழகான குட்டி புத்தர், சிவலிங்கம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து வந்து இந்த பாக்ஸு பாருங்கள், 4 பாக்ஸ் இருக்குது. அப்படியே டைனிங் டேபிளே வச்சுக்கிறலாம். இதெல்லாம் வந்து நான் இப்போ ஆன்லைனில் வாங்கினேன்ல அந்த டப்பாவோடு சேர்ந்தது, செராமிக் மாதிரி. அப்புறம் ஆப்பிள் கட்டரு, பால் டப்பா, பிளாஸ்டிக் ஐட்டம் தான் நிறைய இருந்துச்சு. அப்புறம் அந்த காம்போ ஆஃபராக வந்து ஒரு 5 பாக்ஸு வந்து 159 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் இதுலேயும் வந்து ஜூஸர்லாம் ஊற்றிட்டு ஜூஸ் போட்டு கொண்டு போனோம் அப்படின்னா டம்ளர் வந்து 6 டம்ளர் இருக்குது. நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா 1 லிட்ரு பிடிக்கும் இந்த ஜூஸ் டப்பா. அடுத்து நம்ம பூஜை ரூமுக்கெலாம் வந்து லைட்டு போடுவோம்ல, சீரியல் செட் மாதிரி, அதுவுமே இருந்துச்சு. அப்புறம் சிஸ்ஸரு, குட்டி குட்டி சிஸ்ஸரு, பெரிய சிஸ்ஸரு. அப்புறம் இது வந்து நம்ம கையில் வந்து மஜாஜ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நிறைய லைட்டு தான் நிறைய இருந்துச்சு. ஜார்ஜ் லைட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. கைக்கு காலுக்கெல்லாம் இந்த மாதிரி இவங்க இப்போ பண்ணி காமிக்கிற மாதிரி நம்ம மஜாஜ் பண்ணிக்கிறலாம். லைட்டரு, அப்புறம் சார்ஜ் போடுற பின்னு, டில்லரு, டிர்லிங் மிஷினு எல்லாமே இருந்துச்சு. இதுவுமே வந்து ப்ளூடூத்து. அப்புறம் கொடிக்கயிறு, அப்புறம் இந்த லைட்டு குட்டி லைட்டு அவ்வளோ வெளிச்சமாக இருந்துச்சு. அடுத்து வந்து சார்ஜரு, அப்புறம் டேப்பு, நம்ம ஏதாவது அளக்கணும் பிடிக்கணும் அப்படின்னா வீட்டில் டேப்பு இருக்கணும்ல, அதேமாதிரி சுத்தியல், இதெல்லாம் வந்து அப்படியே பாக்ஸோடையே இருந்துச்சு. சின்ன சின்ன திருப்புளி, கத்தி, கத்திரிக்கோல், அடுத்து வந்து மாதிரி குட்டி குட்டி டப்பா, அப்புறம் கட்டரு, கட்டையிலே இருந்துச்சு, பிளாஸ்டிக்லேயே இருந்துச்சு, ரெண்டுலேயுமே இருந்துச்சு. அப்புறம் ஸ்டீலு ஸ்டாண்டு. அப்புறம் இது வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பழங்கள்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறலாம். காய்கறியெல்லாம் கழுவுறதுக்கு. அடுத்து இது வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கையில் இந்த ஸ்டாண்டு போட்டு பொரிச்சு எடுத்துக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இந்த மனையெல்லாம் குட்டி குட்டி நம்ம பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன சின்னதாக அழகாக சைஸ் வாரியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு இது வந்து பிளாஸ்டிக்லேயே இருந்துச்சு. நம்ம கல்லில் வச்சுருப்போம்ல அந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயே இருந்துச்சு. அடுத்து இந்த கரண்டி ஸ்டோர் பண்ணுறது, ஸ்பூனு இதுகெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுலேயுமே கலர் கலராக இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்பூன் ஸ்டாண்டு வந்து அப்படியே செட்டோடு இருக்கும். ஒரு 7-8 ஸ்பூன் இருந்துச்சு. அப்புறம் செப்பல்லாம் வந்து சைஸ் வாரியாக இருக்குது. ஹேண்ட்பேக்லாம் நிறைய இருந்துச்சு. குட்டீஸ்க்கு இருந்துச்சு, பெரியவங்களுக்குமே இருந்துச்சு.
அதே மாதிரி பெரிய ஹேண்ட்பேக்குமே இருந்துச்சு. நம்ம ஒரு 2 ட்ரெஸ்ஸு 3 ட்ரெஸ் வைக்கிற மாதிரி நல்ல பெரிய பெரிய பேக்குமே இருந்துச்சு. இதெல்லாம் வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாமே லெதரில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பேக்கெலாம் வந்து நம்ம டூர் எங்கேயாவது போனோம் அப்படின்னா நல்ல பெரிய பேக்கு 4-5 ட்ரெஸ்ஸே வச்சுக்கலாம். ஃபோட்டோவில் பார்க்க அப்படி இருக்குது, ஆனால் பெரிய பெரிய பேக்கு. அப்புறம் ஸ்டோரேஜ் பாக்ஸு, அடுத்து வந்து பால் கேனு, இது பூராமே வந்து பிளாஸ்டிக் ஐட்டம். இது அப்படியே லேஸாக அப்படியே காமிச்சிட்டே போகிறேன். இது ஏற்கனவே நம்ம ஒரு கடையில் வாங்கினோம்ல, அந்த இதோடு சேர்ந்தது. அப்புறம் பல்பு, ஆனால் பல்பெல்லாம் வந்து நல்ல பவராக இருந்துச்சு. இதுக்கு வந்து அப்படியே லைட்டாக ஒரு பின்னு மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து அங்கே அந்த இது இருந்துச்சு அப்படின்னா அப்படியே தொங்க விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஹோல்டர் இருந்துச்சு அப்படின்னா. அடுத்து வந்து கைலைட்லேயே நிறைய விதம் இருந்துச்சு. சார்ஜ் போடுற மாதிரி, பேட்ரி போடுற மாதிரி இருந்துச்சு. ₹159 இதெல்லாம் ஒர்த்தான ப்ராடக்ட் தான். குறைஞ்சது ஒரு 6 மாதமாவது யூஸ் ஆகும்ல. நம்ம நிஜமாக ஒரு 2000 3000 போட்டு வாங்குவோம். அதுக்கு இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இப்போ நான் 2-3 லைட்டு வந்து ஒரு ₹2500 லைட்டு வாங்கினேன், சார்ஜ் லைட்டு. கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை வேலை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது வாங்கினோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லைனாலும் தூக்கி போட்டு போயிடலாம். ஏன்னா கம்மியான ரேட்டுக்கு தானே வாங்குகிறோம், இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. இதே விலை கூட போட்டு வாங்கினோம் அப்படின்னா அதை தூக்கி போடுறதுக்கும் மனசு இருக்காது. அதை ஓயாமல் வேலை பார்த்து வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது குட்டீஸ்க்கு. அப்புறம் ப்ளூடூத்து, ஹெட்ஃபோனு, தண்ணி கேனு வந்து அந்த மூடியை கலட்டிட்டு இதை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம பைப்பில் வந்து தண்ணி பிடிக்கிற மாதிரியே இருக்கும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வரும். அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து கொசு பேட்டு, அப்புறம் இந்த தட்டெல்லாம் வந்து நம்ம கிஃப்ட் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா வாங்கி வச்சுக்கலாம் தாராளமாக. அப்புறம் கேரட் சீவுறது, அதெல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. அப்புறம் செராமிக் ஐட்டம்லாம் வந்து நான் வெளியில் கடையில் கேட்கல ₹250 ரேட்டு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது ஃபுல்லாகவே வந்து ₹159 அப்படின்னா தாராளமாக ஒருத்தருந்தே சொல்லுவேன். காம்போ ஆஃபராகவும் கொடுத்தாங்க. அப்புறம் வெயிட் மிஷினு, நம்ம இந்த கேக்கெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் வெயிட் போட்டு கிராம் கணக்காக எடுத்துக்கிறலாம். இதுவுமே பேட்ரி தான். அப்புறம் கிளாஸ்வேர் ஐட்டம், அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஃப்ளவர் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. 2 வந்து ₹159 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த கலர் வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு, ப்ளூ கலரு. கிளாஸ் ஐட்டத்தில் இந்த குட்டி குட்டி கிளாஸ் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அந்த ஜூஸ் இதுகள்லாம் வச்சு நம்ம வீடியோ போடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த கப்பு எல்லாமே வந்து காம்போவாக இருந்துச்சு. 6 கப்பு இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எல்இடி லைட்டு, இது வந்து எல்லா கலருமே எரிஞ்சிச்சு. இதுக்கு ரிமோட்டு இருக்குது. இந்த ரிமோட்டில் என்னென்ன கலர் வந்து நம்ம ஆன் பண்ணுறோமோ அந்த கலர் ஃபுல்லாகவே எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நிஜமாக ஒருத்தருந்தே சொல்லுவேன். இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா மதுரை புதூர் தேவதான ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்க வசந்த் வினோத் மஹால். இது வந்து காலையில் 8 மணியிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்குமே இந்த கடை இருக்கும். போய் ஒரு விசிட்டை போட்டுருங்க. மதுரைக்கார மக்களே, நீங்கள் தாங்க. ரொம்பவும் கம்மியான விலையில் இருக்குது. ஒவ்வொரு பொருளுமே வந்து தரமாக இருக்குது. கண்டிப்பாக போய் ஒரு விசிட்டை போட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச பொருளை எல்லாத்தையுமே அப்படியே அள்ளிட்டு வந்துடுங்க.